ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே ராகு இருக்கிற போது குருவின் பார்வையில இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குருவின் வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறார். ஜென்மச்சனி அமைப்புகள் விலகிவிட்டது. 5ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தினுடைய 4ஆம் தேதி அளவில் புதன் பகவானும், மாதத்தினுடைய 6ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும், 13ஆம் தேதி அளவில் சூரிய பகவானும், 23ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவானும் ராசியிலே வந்து அமர்கிற போது குருவின் பார்வையை வாங்குகிறார்கள். ராசியிலேயே பிருகமங்கல யோகம், புதாதித்ய யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், சிவராஜ யோக அமைப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதீத புனிதத்துவத்தை அடைய போகிறது. ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவிற்கு சுக்கிரன், புதன், குரு 3 மாபெரும் சுபர்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறது. ராகு ராசி லக்கணத்திலேயே நல்ல பிள்ளையாக வாளை சுருட்டி கொண்டு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தரப்போகிறார். தொட்டது தொடங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. இது வரும் வார்த்தைகள் இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். ஜென்மச்சனி அமைப்புகள் விலகிவிட்டது. என்னதான் உங்களுக்கு அவர் ராசிநாதனாக இருந்தாலும் லக்னநாதனாக இருந்தாலும் ஏழரைச்சனி அமைப்புகளில் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்த போது கடந்த 2-3 வருடங்களாக கும்பராசிக்காரர்கள் யாருமே நன்றாக இல்லை. கடுமையான மன அழுத்தம், கலக்கம், பயம், பதட்டம் இது போன்ற அமைப்புகளிலிருந்து படிப்படியாக அப்படியே வெளியே வரப்போகிறீர்கள். நம்மாலும் வாழ்வில் எதையாவது சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை துளிர்க்கு. ராசிநாதன் ஜென்மச்சனி அமைப்புகளிலிருந்து விடுபட்டு குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்க, ராசியிலேயே உங்களுடைய ராஜ யோகாதிபதி, சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் ராசியிலேயே அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். உங்களுடைய 5 குடைவர் பூர்வ புண்ணியாதிபதியும் வித்யாகாரகனுமான புதன் பகவான் ராசியிலேயே புதாதித்ய யோகத்தோடு அங்கே சுக்கிரன் சேர்க்கையோட குருவின் பார்வையில இருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே பிருகமங்கல யோகத்தோடு குருவின் பார்வையில இருக்கிறார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், இறை அருள், அதிர்ஷ்டம், திறமைகள், நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. ஒரு நிலையான வேலை, ஒரு நல்ல தொழில், ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வரப்போகிறது. ராசியில மாபெரும் சுபர்கள் இருந்து ராசியை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிற போது பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் நல்லபடியாக வெளியே வர முடியும். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றி தரும். ஒரு புதிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 3ஆம் அதிபதி நல்ல வலுவாக இருக்க வேண்டும். 11ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக இருக்க வேண்டும். வெற்றிகள், ஆதாயங்கள், லாபங்கள் எல்லாம் உறுதி செய்து தரப்பட வேண்டும். 11ஆம் இடம் நேரடியாக குருவின் சமசப்தம பார்வையில அதீத சுபத்துவத்தோடு இருக்கிறது. 3ஆம் அதிபதி ராசியிலேயே மங்கள யோகத்தோடு இருக்கிறார். உண்மையில சொல்றேன், நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். ஐயா, வெற்றி தருகிறதோ இல்லையோ, ஒரு புது முயற்சி எடுக்கலாமா? முயற்சி எடுக்கலாம், வெற்றியும் அடையலாம். அற்புதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. அண்ணா, அக்கா, தங்கச்சி, தம்பி இது போன்ற அமைப்புகள்ல இருந்த அசுபமான அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. சகோதர ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 4-5 கிரகங்கள் வலுத்து 7ஆம் இடத்தை சுபத்துவமாக பார்க்க போகிறார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் திருமணத்தை நோக்கி நீங்க நகர முடியும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், மாற்று இனம், மதம், மொழி பேசக்கூடியவர்களோடு உங்களுக்கு இருந்த அத்தனை அசுப அமைப்புகளும் அப்படியே விலக போகிறது. பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், சோசியல் ஐடென்டிட்டி எல்லாமே நல்லபடியாக சுபத்துவமாக வளரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல வேலை கிடைக்கும். 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி இந்த அமைப்புகள் எல்லாமே வலுவாக இருக்கிறது. பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம், ஒரு சம்பள உயர்வு, ஒரு நல்ல வேலை கிடைப்பது, நல்லதொரு வருமானம் கிடைக்கிறது, ஒரு நிலையான சொத்துக்களை வாங்குவது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. 12ஆம் இடம் அப்படியே பலவீனமாகி 12ஆம் இடத்துல இருந்த அத்தனை கிரகங்களும் ராசிக்கு வந்து ராசி புனிதம் அடைகிறது. 12ஆம் இடம் பலவீனம் அடைகிற போது அசுப விரயங்கள் அப்படியே விலகும்.
தீமையான செலவுகள் எதுவுமே இல்லை. வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் வட்டி என்று கந்து வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொல்லைகளிலிருந்து அப்படியே விடுபட போகிறீர்கள். மருத்துவமனை செலவுகள் அப்படியே குறைய போகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. மனதில் ஒரு புத்துணர்ச்சி இருக்க போகிறது. முகம் அப்படியே ஒரு ஒளிவட்டம், முகத்தை தோன்றி ஒளிவட்டம் தோன்றும் தேஜஸான மனிதனாக மாறப் போகிறீர்கள். ராசியில சுக்கிரன், புதன், குரு 3 மாபெரும் சுபர்களுடைய தொடர்பு இருப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலேயே பிருகமங்கல யோகம், புதாதித்ய யோகம், லட்சுமி நாராயண யோகம், சிவராஜ் யோகம், என்ன சொல்ல எப்படி சொல்ல ஒரு ஒளி பொருந்திய மனிதனாக மாறப்போகிறீர்கள். இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ராசியிலேயே மாபெரும் சுபர்கள் எல்லாம் கூடி ராசி யோக அமைப்புகளோடு வலுவாக இருக்கிற போது இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. இந்த காலத்துலதான் குலதெய்வத்தை சென்று பார்த்து வணங்க வேண்டும். கைமேல எல்லா நல்ல பலன்களையும் வாங்கி கொண்டு வந்துவிட முடியும். அதாவது ஆண்டவனை வணங்குவதற்கு ராசி புனிதமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். ராசி லக்னம் புனிதமாக இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்த்திருக்கிற போது ஆலய வழிபாடுகளுக்கான பலன்கள் கைமேல் நல்லபடியாக வந்து சேர்ந்து விடும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஐயா, எந்தெந்த விடயங்கள்ல நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் 2ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம் உங்களுடைய சாப்பாடு, 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 2ஆம் இடம் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வருமான அமைப்புகள்ல தேவையில்லாத அசுபங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தீய விடயங்கள் எல்லாமே அப்படியே நின்று போகிறது, பார்த்து கொள்ளலாம். பேச்சுல நிதானம் வேண்டும். அகால உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3-4 நாளைக்கு திரும்ப எடுத்து சூடுகாட்டி சாப்பிடக்கூடாது. சரியா புரிந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. 2ஆம் இடம் உங்களுடைய சாப்பாடு. இன்னும் உங்களுக்கு முழுமையாக 7.5 சனி விலகவில்லை, ஜென்மச்சனி விலகி இருக்கிறார். அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளாக கடுமையான கெடுபலனை தந்து கொண்டிருந்த ஜென்மச்சனி விலகிவிட்டார். ஆனாலும் அதாவது பாதச்சனியாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உணவு விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. பழங்கள், கீரை வகைகள், சூடான உணவுகளை சாப்பிட வேண்டும். பழைய நாட்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். இந்த ஒரு அடிப்படையை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, லாபஸ்தானம், ராசி லக்னம் எல்லாமே வலுவாக இருக்கிற போது திறமைகள், அதிர்ஷ்டம், இறை அருள் எல்லாமே ஒரு சேர கைகூடி வந்திருக்கிறது. புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம். மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும். கவலைகள், அழுத்தங்கள், மனதில இருந்து அந்த பிடிவாத தன்மைகள் எல்லாம் அப்படியே விலக போகுது. மனதில் அப்படியே ஒரு புத்துணர்ச்சி தோன்றும். ராசி லக்னம் புனிதமடைந்திருக்கிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உணவு விஷயத்தில் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. குடும்ப பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களுக்கு மேல் அதிகாரிகளால பாராட்டு கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். உணவு விஷயத்துல சற்று உஷாராக இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துல ராசியிலேயே யோகர்கள் எல்லோரும் வந்து அமர்ந்து நல்ல யோகமாக ராசி லக்னம் செயல்படுகிற போது கடவுளுடைய கருணை காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாய்ந்து கொண்டு இருக்கிறது. பிப்ரவரி மாதத்துல புதிய முயற்சிகளை எடுத்து நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனிக்கிழமைகள்லையும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்கள்லையும் நீங்கள் இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். சனிக்கிழமைகள்லையும் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்கள்லையுமே விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்குகிற போது கூடுதல் நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதிடராக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.